ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு தண்டுக்கீரை. இந்த சிவப்பு தண்டுக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொன்னாங்க. நான் இது இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக மார்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் வாங்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அதில் லைட்டாக ஒரு முட்டையோட ஸ்மெல் அடிக்குது. எனக்கு தெரியல, உங்களுக்கெலாம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கால்சியம் நிறையா இருக்குது. அப்புறம் விட்டமின் டி நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் அனிமிக்காக இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எனக்கு அனிமிக் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நான் இதை இப்போ அடிக்கடி எடுத்துக்கிறேன். இந்த கீரை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஆனால் இந்த கீரை ஒரு 3 தடவை 4 தடவை அலசுங்க. கீரையில் அந்த லீஃபில் நிறைய மண் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறப்ப 2 தடவை அலசிட்டு போட்டேன். கொஞ்சம் மண்ணோட இது தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் நல்லா அலசிட்டு பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு, கீரையை போட்டு ஒரு வதக்கிட்டு தேங்காய் திருவி கொட்டினீங்கன்னா போதும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடும். இந்த கீரை யாரெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஊர்லெலாம் இந்த கீரைக்கு என்ன பேருன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். பாய்.